ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சுவை. இன்றைக்கி நம்ம இந்தியன் சுவையில் கேப்பச்சினோ காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு காஃபி மிஷின் தேவையில்லை, க்ரீம் தேவையில்லை. சாதாரண டீஸ்பூன் யூஸ் பண்ணியே நம்ம டிசைன் க்ரியேட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம பால் எடுத்துக்கிறோம். பால் கட் பண்ணி ஊற்றி காய வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4லேருந்து 5 ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 3 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக எந்த இன்ஸ்டன்ட் காஃபி யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே சேர்த்துக்கலாம். நான் ப்ரூ சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்க போகிறோம். 3 ஸ்பூன் காஃபி பவுடருக்கு 6 ஸ்பூன் சர்க்கரை. இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாலும் நல்லா பொங்கி ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது இது மாதிரி இருந்தது. இப்போ இதில் நான் இன்னும் ஒரு ஐஸ் க்யூப் போட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 3 to 4 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணாமல் கலர் மாதிரி ஃபோம் மாதிரி வரும். அதை நம்ம அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ காஃபி கப் எடுத்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த காஃபியை சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நல்ல சூடான பாலை சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுடுங்க ஸ்பூன் யூஸ் பண்ணி. டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் ஒரு பேப்பரில் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் இன்னும் பால் சேர்த்துக்கலாம். இது மேலே ஒரு ஸ்பூன் ரெடி பண்ணி வச்சுருந்த காஃபி சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம பால் மேலே பொங்கி வரும்போது வரும் இல்லையா நுரை, அதை வச்சு தான் டெக்கரேட் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பேப்பரை மேலே வச்சு இது மேலே நான் ப்ரூ காஃபி பவுடரை போட போகிறேன். நீங்கள் காஃபி பவுடருக்கு பதிலாக கொக்கோ பவுடரும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட்லேயும் டெக்கரேட் பண்ணலாம். வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த காஃபியை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இதில் நான் ஒன்லி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், பால், சர்க்கரை இது 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டெக்கரேஷனுக்காக நீங்கள் சாக்லேட் சிரப் கூட யூஸ் பண்ணலாம்.
இதில் நான் மெலிசான ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டூத் ஸ்டிக்கோ இல்லை மெலிசான ஸ்பூனோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையான அழகான காஃபி ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.